இது நம்ம வெல்கம் டு ட்ரிச்சி ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னாக்கா நம்ம கேகேன அடுத்து உள்ள எஸ்பிஐ ஸ்கூலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். எஸ்பிஐ ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு 1800 சதுர இடத்துல ஒரு 15 சதுரத்தில் கட்டப்பட்ட ஒரு அழகான தெற்கு பார்த்த வீடு பார்க்கறதுக்கு வந்துருக்கோம். இந்த வீட்டில் வந்து 4 பெட்ரூம் இருக்கு. பெரிய கார் பார்க்கிங், ரொம்ப டீசெண்டான ஏரியா, நல்ல காற்று வசதி, நல்ல பெரிய கார் பார்க்கிங் வசதி, தோட்ட செட்டப்போட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹவுஸை பார்க்கறதுக்கு வந்துருக்கோம். அந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷனையும் உள்ளே பார்த்துருவாங்க. நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்யறதுக்கும் அல்லது புதிய சொத்துக்கள் உங்களுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மள எங்களை எப்போ காண்டி பண்ணலாம். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஏரியா ரொம்ப டீசெண்டான ஏரியா. இப்போ மெயின் ரோட்ல இருந்து ஒரு 100-200 மீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த வீடு இருக்கு. இது ஒரு 4-5 வருஷம் ஆச்சு இது கட்டி. இது புது வீடு, நல்லா ஃபுல்லாக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஹை ரூஃபிங் சிஸ்டம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்போ இது நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறோம். இது பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. நல்லா ஃபுல்லாக எக்ஸ்யூவி காரை நிறுத்தலாம். சுற்றி முன்னாடி ஒரு கார்டன் செட்டப் இருக்குது. சுற்றிலையும் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. காம்பவுண்ட் போட்டு அவங்க அட்டை பக்கா வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போக போகிறோம். இது ஃபுல்லாக எல்லாமே கிரைனைட்ஸு. இது பியூர் தேக்கில் பண்ணியிருக்காங்க. இது சொந்தத்துக்காக கட்டின வீடு. ஃபுல்லாக நனைஞ்சோன்னே பெரிய ஹால், ஃபுல்லாக பால்சிங் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. உள்ளே படி இருக்கு. இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் இப்படி கிடைக்கிறது கஷ்டம். இந்த ஹை ரூஃபிங் சிஸ்டம் இது ஒரு பெட்ரூமு. ஃபுல்லாக எல்லா ரூம்லேயுமே கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இது காமன் வாஷ்ரூம். இது இந்தியன் கிளாஸுக்கு போட்டிருக்காங்க. இந்த வீடு வந்து தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வழியாக பின்னாடி வழியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு. இது பின்னாடி போகிற பாதை. இது சின்னதாக ஒரு கார்டன் போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ள தோட்டம் இருக்கு. கொய்யா செடி, இது கொய்யா மரம், வாழை மரம் வச்சிருக்காங்க. ஃபங்க்ஷன்னா இந்த இடத்துல நம்ம சமைச்சிக்கலாம். இது போரு, வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க. டிவி யூனிட் இந்த இடத்துல வந்துடும். இது வந்து கிச்சன் ஏரியா. இது ஃபுல்லாக கிரைனைட்ஸ் போட்டிருக்காங்க. இது மாடல் கிச்சனுக்கான எல்லா வழியும் செஞ்சு வச்சிருக்காங்க. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபா தான் சொல்றாங்க. பூஜை ரூம் இது டிவி யூனிட். யூபிஎஸ் கனெக்ஷன் இதுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் நமக்கு வீடு கிடைக்காது. பக்கத்தில் ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, மருத்துவம், மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்தில் இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்குது. சொந்தத்துக்காக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். இதெல்லாம் ஃபுல்லாக எஸ்எஸ்ல போட்டிருக்காங்க. வீட்டில் நல்ல வென்டிலேஷன் இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக கிரைனைட்ஸு. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இது ஒரு பெட்ரூமு. எல்லா ரூம்லையுமே கபோர்ட் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்லையுமே வென்டிலேஷன் ஜன்னல் இருக்கு. இப்போ இது ஒரு மொட்டை மாடி ஆக்சஸ் பண்ணலாம். ஃபுல்லாக எல்லாமே ஒயிட் டைல்ஸ் போட்டாங்க. பக்கத்தில் வீடுகள் இருக்கு. ஃபுல்லாக குடியிருப்புகள் தான் இருக்குது. குடியிருப்புகள் மத்தியே தான் இருக்குது. இந்த செகண்ட் ஃப்ளோரில் மேலே டேங்க்லாம் மேலே செட் பண்ணியிருக்காங்க. இந்த வழியாக நம்ம செகண்ட் ஃப்ளோரை ப்ளஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரண்டேஜ் இது ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு அவங்க அடுத்தது பக்கா வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த ஒரு பெட்ரூம் பார்க்க போகிறோம்.
ஸோ மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குதுல. எல்லா பெட்ரூம்லயும் வந்து கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச் பாத்து, வெஸ்டர்ன் யூனிட் போட்டிருக்காங்க. இது ஒரு பால்கனி, ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. வீட்டுடைய ஃப்ரண்ட் டெலிவிஷன் இது. இது கார்டன் செட்டப்பு. ஸோ கம்மியான பட்ஜெட்டில் இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபா சொல்கிறாங்க. விருப்பம் நான் கான்டாக்ட் பண்ணுங்கள், கம்மியான விலையில் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ராப்பர்ட்டி.